ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ வணக்கம், நான் உங்கள் சங்கவி. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்ததுமே அனைத்து விடயங்களும் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கின்றார். அந்த வகையில் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வ தகவல்கள் இல்லாமல் பரவலாக பேசப்பட்ட ஒரு தகவல் தான் ஹரிணி அமரசூரிய அவர்கள் அடுத்த பிரதமராக பதவி பிரமாணம் செய்ய இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று பரவி கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் சற்று முன் ஹரிணி அமரசூரிய அவர்கள், கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் 16வது பிரதமராக பதவியேற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், அவர் ஒரு பெண் பிரதமர். அந்த வகையில் எங்களுடைய இலங்கை நாட்டின் 3வது பெண் பிரதமராக இருக்கின்றார். இந்த ஒரு விடயத்தை நான் நேற்றைய காணொலியிலே சொன்னதற்கு ஒருவர் பதிவிட்டிருந்தார். என்ன அப்படின்னு சொன்னால், இல்லை, அவர் 2வது பிரதமர் தான், சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நான் காலப்பகுதியையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். சந்திரிகா பண்டாரநாயக்க அவர்களும் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ளே பிரதமராக பதவியேற்றிருக்கிறார், பதவி காலம் வகித்திருக்கின்றார். அந்த வகையிலே ஹரிணி அமரசூரிய அவர்கள் இலங்கை நாட்டின் 3வது பெண் பிரதமராக இருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது அவர் பதவியேற்றதுமே அறிவித்திருக்கக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பு என்று சொன்னால், பாராளுமன்றம் இன்றைய தினமே கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதனையும் விட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தொடர்ந்து நிறைய மேடைகளிலே, தன்னுடைய பிரச்சார மேடைகளிலே நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதிலே முக்கியமான விடயம் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரர்கள் அனைவருக்குமான நடவடிக்கைகளை எடுப்பேன், அது தொடர்பான அனைத்து விசாரணைகளையுமே துரிதப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் குறிப்பிட்ட அந்த விடயத்தை பற்றியும் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அல்லது அவர்களை ஒரு முறை ஆட்டம் காணக்கூடிய விதமாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிரடியான ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றதாகவும் சொல்லப்படுகின்றது. அது என்ன விடயம் என்றதை பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் நிறைய ஆளுநர்கள், நிறைய இந்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில எங்களுடைய வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதனை பற்றியும் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆகவே ஒட்டுமொத்த தகவல்களையும் இணைத்ததாக இந்த காணொலி இருக்க போகின்றது. இதனை விட தொடர்ந்தும் முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்க போகின்றேன். அந்த வகையில சங்கவிதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து ஓல் என்கின்ற அந்த ஆப்ஷனை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் உங்களால் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் பின்னராகவும் அனைத்து காணொலிகளும் வர இருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாகவும் இணைந்திருங்கள். அந்த வகையில் நாங்கள் முதலாவது விடயத்தை பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஹரிணி அமரசூரிய அவர்கள், கலாநிதி ஹரிணி அமரசூரிய அவர்கள் பதவியேற்றிருக்கிறதாகவும், அந்த அடிப்படையில் இன்றைக்கு பாராளுமன்றம் கலைப்பது தொடர்பான விசேட கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினமே அனைத்துமே கலைக்கப்படவும் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கூட்டம் இன்றைக்கு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுமே அந்த கூட்டத்தில் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு பாராளுமன்றம் கலைக்கப்படுமானால் நிச்சயமாக அடுத்த தேர்தல் பொது தேர்தல் தெரியும் உங்களுக்கு, மிக விரைவிலேயே நடாத்தப்பட வேண்டும். அந்த வகையில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாத இறுதிக்குள்ளேயே இந்த தேர்தலை நடாத்துவதற்காக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் அதனை இலக்காக கொண்டு புதிய நாடாளுமன்றம் கூடும் வரைக்கும் புதிய அமைச்சரவை பதவியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு புது அரசாங்கம் ஒன்று தற்பொழுது நியமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு புதிய அரசாங்கம் முற்றுமுழுதாகவும் உருவாகியதன் பின்னராக நாட்டுக்கான நிறைய மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில முக்கியமான விடயமாக நாங்கள் சொல்ல இருந்தது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பற்றிய ஒரு முக்கியமான விடயமும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அதிரடியாக பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவும் தான். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பார்த்துட்டு சொன்னால், இலங்கையினுடைய கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களை நேரே சந்தித்து அவரிடமிருந்து ஆசி பெற்றிருக்கின்றார். அந்த வகையில பொருளை பேராயரனுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் அவரை சந்தித்து, அங்கே சென்று அவரை சந்தித்து அவருடனான ஒரு பரஸ்பர கலந்துரையாடல் சென்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலின் பின்னராக செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள். அந்த வகையில் அவர் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்ட ஒரு விடயம், அவர்கள் இருவருக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த உரையாடல் என்ன என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த உரையாடல்ல அனுரகுமார திசாநாயக்க அவர்கள், அதாவது தற்பொழுது ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம்,
ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூத்திரதாரர்கள் அனைவரையும் மிக விரைவிலேயே இனம் கண்டு அவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துவது தொடர்பில் அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அந்த கருத்து பரிமாற்றம் தான் நடந்ததாகவும் அது மட்டுமல்லாமல் அது தொடர்பான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில் இதை அனைத்தையுமே நீதிமன்றங்களினூடாக சரியான ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தி உரிய தண்டனைகளை உரிய நபர்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உறுதியான வாக்குறுதியை அளித்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே வெறுமனே பிரச்சார கூட்டங்களுடன் மட்டும் அந்த விடயம் நின்று விடாமல் இன்றைக்கு ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ததுமே நேற்றைய தினம் சென்று அவர்களை சந்தித்து ஆயர் அவர்களை சந்தித்து அவரிடம் குறிப்பிட்ட ஒரு வாக்குறுதியை அளித்திருப்பது நிச்சயமாக ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குகின்றது. இனி அது செயற்படுத்துகின்ற விதத்திலே இருக்கின்றது அதனுடைய 100% நம்பகத்தன்மையும். ஆனால் அவர் அதனை பிரச்சாரத்துடன் மட்டும் விட்டுவிடாமல் நேரடியாக சென்று அவரை சந்தித்து ஆயர் அவர்களை சந்தித்து அவரிடம் இந்த வாக்குறுதியை அளித்ததானது ஓரளவுக்கு எங்களால் அந்த விடயமானது செயற்படுத்தப்படும் என்றதை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனையும் விட முக்கியமான அதாவது எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு ஆட்டம் அவர்கள் ஒரு ஆடி போயிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலே பல விதத்தில் பல முறைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தப்பி சென்றுவிடக்கூடாது, அதாவது நாட்டை விட்டு தப்பி சென்றுவிடக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்துக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது இனிவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களினுடைய அந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு சிலர் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, என்னுடைய மாமா யார் தெரியுமா அல்லது அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் அதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் என்று சொல்லி ஒரு வட்டாரம் இருக்கின்றது. அந்த வகையில் அப்படியானவர்களோ அரசியல்வாதிகளோ யாராக இருந்தாலும் இந்த மோசடி சம்பவங்கள்ல ஈடுபட்டவர்கள் யாருமே நாட்டை விட்டு தப்பி சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திலே பலத்த ஒரு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்றதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. சென்ற போதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகின்றது. ஆகவே தப்பி செல்வதற்காக முயற்சி செய்தும் அவர்களால் செல்ல முடியாத ஒரு நிலைமை தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அவர்களுடைய உத்தரவுக்கு அமைய சுமார் 30 பேர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிய வருகின்றது. அந்த 30 நபர்களினுடைய பெயர் விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் இருக்கும் வரைக்கும் அந்த நபர்கள் இந்த நாட்டை விட்டு தப்பி செல்ல முடியாது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள் என்று சொல்லி வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாகவே அவர்கள் செல்ல முடியாது. குறிப்பிட்ட அந்த மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் செல்ல முடியாது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள், மனைவிகளை பாதுகாப்பாக இருப்பதற்காக அவர்கள் இங்கிருந்து அனுப்பி வைக்கலாம். ஆகவே அப்படியும் ஒரு சில குடும்பங்கள் சென்றிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதின் பின்னராக ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இவர்கள் அனைவருக்கும் நீதிமன்றத்தின் ஊடாகவே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் நிச்சயமாக தற்பொழுது புதிய பிரதமர் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். பதவியேற்றதன் பின்னராகவே அடுத்ததாகவே பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது பின்னராக உடனடியாகவே இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்குமே கைது செய்யப்படுவார்கள் என்றோ அல்லது அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றோ தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த தினங்களில் நிச்சயமாகவே நிறைய நல்ல விடயங்கள் மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நடக்கும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதி ஆனதுமே நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இது சொல்லியிருந்தார், இன்னது சொல்லியிருந்தார், இது எப்பொழுது நிறைவேற்றப் போகின்றார், இதனை எப்பொழுது செய்ய போகின்றார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாகவும் தொடர் கேள்விகளை தொடுத்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள். ஆகவே அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அனைவருக்குமே உரித்தான அதாவது அனைவருக்கும் சமமான ஒரு நாடாக கட்டியெழுப்புவதிலும் சரி அல்லது பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதிலும் சரி பெரிய ஒரு இக்கட்டான நிலைமையில நாட்டை பொறுப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இவை அனைத்தையுமே கருத்திலே கொண்டு அவர் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அடுத்த காணொளியில் யார் இந்த அனுரகுமார திசாநாயக்க என்கிற காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.